ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்திருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கணும். அது கூட இப்போது 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பூண்டு, தேவையான அளவு தக்காளி, நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் இப்போது 5 விசில் வைக்கலாம். இப்போ நம்ம முள்ளங்கி இதில் 2 முள்ளங்கி கட் பண்ணி எடுத்துருக்கோம். கொஞ்சமாக புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இப்போ 5 விசில் ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்குது. நம்ம இருந்தாலும் கொஞ்சம் அதை மசிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா அதை கடைஞ்சிக்கோங்க. இப்போ தனியாக எடுத்துக்கலாம். தாளிப்பு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு போட்டுட்டோம். அப்புறம் கறிவேப்பாக்கு எடுத்துக்கிறோம். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கண்டிஷனில் நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கும். உப்பு சேர்ந்தாச்சுன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி இதில் நல்லா ஆட் பண்ணுங்கள். அந்த காய்கறியோட பச்சை வாசனைலாம் போகும். அந்த அளவுக்கு நல்லா முள்ளங்கியை போட்டு வதக்குங்க. முள்ளங்கி நல்லா ஃப்ரை ஆகணும். இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை வதக்குங்க. இப்போ நல்லா அந்த மஞ்சள் வாசனையும் மிளகாத்தூள் வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த முள்ளங்கி காய் நல்லா வேகணும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போது இதை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்புறம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு முள்ளங்கி. இந்த கண்டிஷனில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம், அந்த தண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலக்குங்க. ஒரு 2 கொதி வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நல்லா கலக்குங்க. இப்போ உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொதிக்க விட்ட பிறகு கொத்தமல்லி இலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்போ தான் அந்த சாம்பாரில் அந்த கொத்தமல்லி ஸ்மெல்லோ நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி பொருட்களும் இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பொருட்கள் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணிக்கோங்க.